ரீசனிங்ல எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்ஸ்கிலையும் ஒரு மாடல் சம்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 15, 20, 5, 30, 8, 10, 6, 12 கொஸ்டின் மார்க் 8, 10, 2 இந்த இடத்துல என்ன வரும் கேட்குறாங்க. ஸோ இங்க 15 இருக்கு, இங்க 20 இருக்கு, இங்க 5 இருக்கு. இதை ரெண்டையும் ஆட் பண்ணா 15 + 20 35 மைனஸ் இந்த 5 சீக்வல் டு இந்த 30. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு வேல்யூ கூட்டி கீழே இருக்கிற வேல்யூ மைனஸ் பண்ணி சென்டரில் போட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி மேலே இருக்கிற ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் 8 + 10 18 மைனஸ் கீழே 6 இருக்கு. 18ல் 6 போச்சுன்னா 12. ஸோ அந்த 12 தான் இங்கே போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே கொஸ்டின் மார்க் 8, 10 இருக்கு. அதாவது இந்த ரெண்டு வேல்யூ கூட்டி இது மைனஸ் பண்ணால் 2 வரணும். ஸோ இந்த இடத்துல என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ் வச்சுக்கலாம். x + 8 மைனஸ் 10 சீக்வல் டு 2 வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன போட்டால் இங்கே 2 வரும்னு பாருங்க. இந்த இடத்துல 4 போட்டு பார்க்கலாம். 4 + 8 மைனஸ் 10 சீக்வல் டு 4 + 8 12, 12 10 போச்சுன்னா 2 வருது. அப்போ ஈக்குவலாக வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 4 வரும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 5, 6, 4, 12, 6, 7, 5, 21, 4, 8, 10 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங் எபிலிட்டியில அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 4, 8, 9, 108, 5, 4, 12 இந்த இடத்துல என்ன வரும் கேட்குறாங்க. ஸோ பாருங்க, இங்க 4 இருக்கு, 8 இருக்கு, இங்க 9 இருக்கு. 4 + 8 12, 12 × 9 = 108. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி கீழே இருக்கிற நம்பரால பெருக்கிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இங்க 5 + 4 9 இன்ட்டு கீழே 12, 9 × 12 108. ஸோ ஆன்சர் will be 108. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 7, 5, 12, 62, 9, 11, 20 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங் எபிலிட்டியில அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. 3, 2, 2, 4, 33, 4, 3, 2, 5, 54, 3, 6, 5, 4 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும் கேட்குறாங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க 3 ஸ்கொயர் 9, அடுத்து இங்க 2 இருக்கு, 2 ஸ்கொயர் 4, அடுத்து இங்க 2 இருக்கு, 2 ஸ்கொயர் 4, அகைன் இங்க 4 இருக்கு, 4 ஸ்கொயர் 16. இதெல்லாம் ஆட் பண்ணா 9 + 4 + 4 + 16 = 33. அதாவது இந்த சர்க்கிளுக்கு வெளியில இருக்கிற நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணி அதை கூட்டி சர்க்கிள்குள்ள போட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, 4 இருக்கு. அப்போ 4 ஸ்கொயர் 16 + 3 ஸ்கொயர் 9 + 2 ஸ்கொயர் 4 + 5 ஸ்கொயர் 25. இதெல்லாம் ஆட் பண்ணா 16 + 9 + 4 + 25 = 54. இந்த சர்க்கிளுக்கு வெளியில இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி உள்ள போட்டுருக்காங்க. ஸோ அதே டெக்னிக் நம்ம இங்க அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் 3 ஸ்கொயர் 9, 6 ஸ்கொயர் 36, 5 ஸ்கொயர் 25 + 4 ஸ்கொயர் 16. இதெல்லாம் ஆட் பண்ணா 9 + 36 + 25 + 16 = 86. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், 86 வரும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 2, 8, 6, 6, 36, 2, 7, 5, 8, 46, 4, 7, 6, 10 இந்த இடத்துல என்னன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. 1, 2, 3, 5, 13, 1, 4, 5, 6 கொஸ்டின் மார்க் 1, 3, 5, 4, 17. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ரீசனிங்ல இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா, இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே மக்கப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூவை ஒன்று ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா கியூப் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லைனா டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எக்ஸாம்ல யோசிச்சா போதும், நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வட்டத்துக்கு வெளியில இருக்கிற வேல்யூ பாருங்க. 1, 2, 3, 5 இங்க 13 இருக்கு. இந்த வேல்யூ சின்னதாக தான் இருக்கு. ஸோ ஒன்று இதை ஆட் பண்ணி போட்டுருக்கணும், இல்லைனா ரெண்டு வேல்யூ பெருக்கி அதுக்கு ரெண்டுக்கான டிஃபரன்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணி பாருங்க. 1 + 2 3, 3 + 3 6, 6 + 5 11 வருது. அப்போ இதை ஆட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் பெருக்கணுமா. 1 × 3 3 ப்ளஸ் 2 × 5 10, ரெண்டையும் ஆட் பண்ணா 13 வருது. அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ரெண்டு வேல்யூம் பெருக்கி அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூம் பெருக்கி ஆட் பண்ணி உள்ள போட்டுருக்காங்க. ஸோ இதே டெக்னிக்கை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம். 1 × 5 5 ப்ளஸ் 4 × 3 12, ரெண்டையும் ஆட் பண்ணா 17 வருது. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரெண்டு வேல்யூம் பெருக்கிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூம் பெருக்கி ரெண்டையும் ஆட் பண்ணி உள்ள போட்டுருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க. 1 × 5 5 ப்ளஸ் 4 × 6 24, ரெண்டையும் ஆட் பண்ணா
29. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 29 வரும். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க 2 2 3 4 48 4 2 6 8 384 3 2 4 2 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும் கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்ணை காண்க. 32 40 18 38 46 21 33 43 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும் கேட்கறாங்க. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் இங்க 32 இருக்கு, இங்க 40 இருக்கு, இங்க 18 இருக்கு. 32 பிளஸ் 40 72. ஸோ 72 4ஆல வகுத்தமா 18. ஸோ அந்த 18 தான் இந்த இடத்துல போட்டுருக்காங்க. அடுத்தது இங்க 38 இருக்குது, இங்க 46 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணா 84. 84 4ஆல வகுத்தமா 21. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரெண்டு வேலையும் கூட்டி 4ஆல வகுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இதுலையுமே அதான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க 33 பிளஸ் 43 76. 76 4ஆல வகுத்தமா 19. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் 19. ஆன்சர் வில் பி பி 19. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்ணை காண்க. 4 3 2 6 9 10 9 27 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும் கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மெத்தட் இருக்குது. 4 மெத்தடையுமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்ணை காண்க. 84 14 12 81 18 9 88 11 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட்டுங்க 84 இருக்குது, இங்க 12 இருக்குது, இங்க 14 இருக்கு. இந்த கொஸ்டின்ல என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க 84 வகுத்தல் இந்த 12. 84 12ஆல வகுத்தமா 7. 7 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 14. என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நம்பரை 84 12ஆல வகுத்துருக்காங்க. 12ஆல வகுத்து வரக்கூடிய எண்ணை 2ஆல பெருக்கிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 81 இருக்குது, 9 இருக்குது, 18 இருக்குது. 81 வகுத்தல் 9. ஸோ 81 9ஆல வகுத்துமா 9. 9 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 18. அந்த 18 தான் இந்த இடத்துல போட்டுருக்காங்க. இந்த சேம் டெக்னிக்கை நம்ம இங்க அப்ளை பண்ணா இங்க என்ன இருக்கு 88 வகுத்தல் 11. 88 வகுத்தல் 11. 88 11 கேன்சல் பண்ணா 8. ஸோ பெருக்கிட்டு என்ன பண்ணணும் 2ஆல பெருக்கணும். அப்போ 8 இன்ட்டு 2 16. இந்த இடத்துல என்ன வரும் 16. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்ணை காண்க. 6 25 17 8 38 18 கொஸ்டின் மார்க் 89 16. இந்த இடத்துல என்ன வரும் கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. எந்த வெண் வரைபடம் கம்பி மரம் வீட்டு உபயோக பொருட்கள் இடையே உள்ள உறவை குறிக்கிறது கேட்கறாங்க. அதாவது கொடுத்துருக்கிற 4 டயக்ராம்ல இந்த படத்து பேரு வென் டயக்ராம், வென் வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் இந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் லாஸ்டா நடந்த போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்பி, அடுத்தது மரம். இது ரெண்டுமே வீட்டு உபயோக பொருட்கள். ரெண்டுமே வீடு கட்டவோ இல்லை வீட்லயோ இதுக்கு ஒன்று ரெண்டுமே யூஸ் ஆகுது. அப்ப இதுக்கு பொருத்தமா வர ஒரே படம் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது இதே மாதிரி இந்த சம் பாருங்க. எந்த வெண் வரைபடம் நீதிபதி திருடன் குற்றவாளிகள் இடையே உள்ள உறவை குறிக்கிறதுன்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸா நடந்த போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். கெப்பாசிட்டி என்ற வார்த்தையை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்கறாங்க. ரீசனிங்ல இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் இல்லைன்னா எத்தனை வெவ்வேறு வழிகளில் ஒழுங்குபடுத்த முடியும் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை லெட்டர் இருக்குதோ அதை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 ஃபேக்டோரியல் வகுத்தல் ஏதாவது லெட்டர் வந்த லெட்டர் ரிப்பீட்டடா வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க சி இங்கேயும் வருது இங்கேயும் வருது. அப்ப 2 டைம் வருது. அப்போ 2 ஃபேக்டோரியல். அகைன் பாருங்க இங்க ஏ இங்கேயும் வருது இங்கேயும் வருது. ஸோ ஏ 2 டைம் வருது. அப்போ அகைன் இன்னொரு 2 ஃபேக்டோரியல். ஸோ நெக்ஸ்ட் வேற எதுவும் ரிப்பீட்டா வரல. ஸோ நெக்ஸ்ட் இந்த 8 ரிவேர்ஸ்ல, அதாவது 8ல இருந்து ரிவேர்ஸ்ல 1 வரைக்கும் எழுதணும். அப்போ 8 ரிவேர்ஸ்ல 1 வரைக்கும் எழுதணுமா. 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல். ஸோ இங்க 2 ஃபேக்டோரியல்னா 2 ரிவேர்ஸ்ல 1 வரைக்கும் எழுதணும். அப்போ 2 இன்ட்டு 1 இன்ட்டு அகைன் 2 இன்ட்டு 1. ஸோ 2 இன்ட்டு 2 4. இந்த 4க்கு இந்த 4 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ அகைன் 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இதை அப்படியே பெருக்கணுமா 10,080 வரும். ஸோ அப்போ இந்த கெப்பாசிட்டி என்ற வார்த்தையை மொத்தம் 10,080 வெவ்வேறு வழிகளில் ஒழுங்குபடுத்த முடியும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாடல் சம் பார்த்தோம்னா ஒரு 4 டைப்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு மெத்தடையும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. சாஃப்ட்வேர் என்ற வார்த்தையை எத்தனை வெவ்வேறு வழியில் ஒழுங்குபடுத்த முடியும்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் குரூப் 2 எக்ஸாம்ல 2022ல கேட்டிருக்காங்க.
விடுபட்ட எண்ணை காண்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். 2 3 5 7 11 13 17 19 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும் கேக்குறாங்க. இங்க பாருங்க 2 3 5 7 11 13 17 19. இது எல்லாமே பிரைம் நம்பர். 2 3 5 7 11 13 17 19. ஸோ 19க்கு அடுத்து வரக்கூடிய பிரைம் நம்பர் பார்த்தோம்னா 23. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 23. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. 4 6 9 9 12 16 16 கொஸ்டின் மார்க் 25. இந்த இடத்துல என்ன வரும் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.